Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய கோதுமை தோசை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு 6 தோசை வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. உங்களுக்கு தோசை கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோவில் காரத்தூள் சேர்த்துக்கல. காரத்தூள் சேர்க்காமலே நல்லதாக இருக்கும். அடுத்ததாக மாவில் தண்ணி சேர்த்துக்கணும். தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ரவா தோசைக்கு நம்ம தண்ணி எப்படி சேர்த்துப்போமோ அதே மாதிரி தான் கோதுமை தோசைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு 15 நிமிஷம் போல் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை செஞ்சுக்கலாம். 10 நிமிஷம்க்கு அப்புறம் இந்த தோசைக்கு தேவையான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த தோசை மாவை நம்ம தோசைக்கல்ல சேர்த்துக்கிட்டு 2 பக்கமும் வேகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். இந்த கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி தொக்கு, இட்லி மிளகா பொடி பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி தோசையை நம்ம தோசைக்கல்ல சேர்த்துக்கணும். ரவை தோசைக்கு தோசை மாவு நம்ம எப்படி தோசைக்கல்ல சேர்த்துப்போமோ அதே மாதிரி தான் கோதுமை தோசை கூட தோசைக்கல்ல சேர்த்துக்கணும். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சுட்டுக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ மொறுமொறுன்னு தோசை வரும். இந்த ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு கோதுமை தோசைக்கு காம்பினேஷனாக பருப்பு பொடி சேர்த்துக்கிறேன். கோதுமை தோசை நல்லா வேகினக்கப்புறம் 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோதுமை தோசை ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹெல்தி பாஸ்தா சீரீஸ், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ், கூட்டு சீரீஸ், குழம்பு சீரீஸ், ரசம் சீரீஸ், சட்னி சீரீஸ், தயிர் பச்சடி சீரீஸ், ஆந்திரா பச்சடி சீரீஸ், ஹெல்தி ஸ்டார்டர் சீரீஸ், ஹெல்தி மில்க் ஷேக் சீரீஸ், ஹெல்தி ஐஸ்கிரீம் சீரீஸ், gluten free ரெசிபீஸ், நோ ஆயில் நோ பாயில் ரெசிபீஸ், சாதம் ரெசிபீஸ், நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ், சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபீஸ், ஹெல்தி கேக் சீரீஸ். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான ரெசிபியுடன். தேங்க்யூ.